வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கற்பனை தன்மையுடைய கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய கதை தலைப்பானது அலைபாயும் நெஞ்சங்கள் பகுதி 1 காண்போம். காட்டான்குளத்தூர் வாழும் கதிரேசனின் இல்லம் அன்று விடியற்காலையில் மகிழ்ச்சி கடலில் மிதந்தது. பரம்பரையான பொருள் வளம் மிகுந்த இல்லம் என்பது காட்டான்குளத்தவர் யாவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஒரே தெருவில் பல குடில்கள் இருந்தாலும் அவை யாவும் முழுமையாக கதிரேசனின் இரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்கள் வசிக்கும் இல்லங்களே ஆகும். கதிரேசர் தெரு என்பதே நாளடைவில் பட்டப்பெயரும் ஆயிற்று. பொருள் வழியான தொழிற்பெருக்கத்தால் பலவித வியாபார கடைகளும் காட்டான்குளத்து ஊரையே அலங்கரித்து கதிரேசர் பெயரையே சொல்ல வைத்தன. செல்வத்தின் வழியான செல்வாக்கால் ஊரின் சிறந்த தலைவராகவும் மக்களால் எண்ணப்பட்டார். இவருக்கு மட்டுமல்லாது அவரின் குடும்பத்தினர் யாவருக்கும் அக்கம்பக்கமுள்ள பட்டி தொட்டிகளில் எல்லாம் சிறந்த கௌரவ மரியாதையே இவருக்கும் இவர் குடும்பத்திற்கும் கிடைத்தன. யாவரும் மேலோங்கிட தங்களையும் பக்திமான்கள் என்று ஊராரும் புகழும்படியாக கோயில் பராமரிப்பிலும் இறை வழிபாட்டிலும் கதிரேசர் குடும்பம் மேலோங்கியே நின்றது. குடிபடைகளின் நலன் பொருட்டு மேற்கொள்ளும் இறை உணர்வு மறவாத மனநிலை யாவரும் போற்றி பாதுகாத்தனர். அப்பழுக்கற்ற ஒழுக்கமுடையவர்கள் என்பதையும் தங்களின் புறவழி செயற்பாட்டால் கதிரேசன் குடும்பத்தினர் தங்கள் சமுதாயத்திற்கு நாளும் உணர்த்திட முற்பட்டனர் என்பதே உண்மை சம்பவம். புறத்தோற்றத்தில் கதிரேசரை வெள்ளை உள்ளம் கொண்ட மனிதராகவே யாவரும் நினைக்கும்படி செயலாற்றுவதிலும் கூட வல்லவராய் திகழ்ந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்ப தொண்டு உள்ளம் கொண்டவர் என்பதையும் யாவரும் எண்ணிட வேண்டி அவ்வப்பொழுது யாவருக்கும் எதையாவது கொடுத்து உதவி சிறந்த தொண்டு உள்ளம் கொண்டவர் என்ற பெயரையும் நிலைநாட்டி வைத்தார் கதிரேசர். சுருக்கமாக சொன்னால், தான் மட்டும் உயர்ந்திடாது தங்களின் மிகு பொருள் வளச் செல்வாக்கால் வைக்கோல் பெரும் போர்க்குவியலில் ஒரு சிறிது இழுத்து போட்டு உதவினால் குறைந்திடவா போகிறது என்ற தம் கௌரவ அந்தஸ்தை விடாது தக்க வைத்து கொள்ள மக்களின் இன்றியமையாத தேவைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி அதன் வழி தானும் புற தோற்ற பார்வையில் மிகச்சிறந்த மனிதராய் உயர்ந்தேன் என்றார். இவரது நிழலில் வாழும் மக்களோ தங்கள் அகப்பார்வையில் இவரை ஒரு ஊரின் காவல் தெய்வமாகவே எல்லை காக்கும் எல்லை சாமியாகவே மதித்ததுடன் பொருள் வளம் ஒழுக்கம் மறவா இறை உணர்வு தொண்டு என்கின்ற 4ஐயும் இயல்பாய் பெற்றுள்ள மாமனிதர் இவரே என்று போற்றியும் துதிபாடியும் நின்றனர். கதிரேசர் தனது அகப்பார்வையில் தாம் ஒரு மகிழத்தக்கவர் என்ற பெருமிதம் தலைதூக்கி ஆணவத்துடன் நின்றமையை அவர் மட்டும் அல்லாது சில அந்தரங்க அவர் விட்டெறியும் எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படும் சில உடனிருந்தே கொள்ளும் பால்ய நண்பர்களும் இதனை நன்கு அறிவர். நல்லவர் வல்லவர் கருணாமூர்த்தி என்றெல்லாம் பக்கதாளங்கள் போடும் பசுத்தோல் பூர்த்திய நண்பர்கள் எப்போதும் கதிரேசர் உறங்கும் நேரம் வரும் வரையில்
தாலாட்டு பாடியும் எழும் நேரத்தில் பூபாலம் திருப்பள்ளி எழுச்சி பாடியும் குவிந்து நின்றனர் என்று சொல்லிடும் அளவிற்கு எப்படிப்பட்டவர் உள்ளத்திலும் வழிபடும் தெய்வமாகவே பவனி வருபவர்தான் இந்த கதிரேசர். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது போல புற வழிபாட்டில் மேலோங்கி விளங்கிடும் கதிரேசர் குடும்பம் ஊரில் மதிக்கப்பட்டு வருவது அவர்கள் யாவரும் செய்த முன் ஜென்ம பலனே கர்மாவே எனலாம். வெளிப்பார்வைக்கு மிகவும் அடக்கமானவர்கள் என்றே கருதும் அளவிற்கு தங்களின் தொண்டுள்ளத்தால் காட்டான்குளம் வாழ் மக்களை தங்கள் செல்வாக்கால் அடக்கியே வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அடக்கிடும் வித்தையை நன்கு அறிந்த மனோபாவம் உடையவர்தான் கதிரேசர். ஆடும் மாட்டை ஆடியும் பாடும் மாட்டை பாடியும் கறக்கக்கூடியவர். இவரது புறவழி செயற்பாடுகள் தூரத்து பிறர் ஊர்களுக்கும் பரவிற்று. கலியுகத்தில் காட்டான்குள மக்களே வியந்து போற்றும் அளவிற்கு எப்படி ஒரு ஞானோதயம் இந்த கதிரேசருக்கு ஏற்பட்டது. செல்வ வளம் மிக்க சிலருக்கு ஏழைகளை மிகவும் பிடிப்பது என்பது இல்லை. தள்ளியே வைத்து தங்கள் அந்தஸ்துக்கு ஒரு இழுக்கு வந்திடாமல் கௌரவமும் காப்பர். அப்படி இருக்க யாவரும் போற்றும்படி நடக்கின்றாரே இந்த கதிரேசர் என்றால், ஒருவேளை தன்னுடைய முழு பொருள் வளத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பினை மட்டுமே நாடி யாவரையும் காவலாக வைத்திட இவ்வகையான தந்திர உத்திரைகளை மேற்கொண்டு வருகின்றாரா என்ற வெளிப்புற புகைச்சலும் சிலருக்கு ஏற்படலாயிற்று. காரணம் அவரது பால்ய நண்பர்கள் நடவடிக்கைகளினால். உள்ளது போகாது, இல்லது வாராது, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமலா போவான், ஒழுங்கே ஊராளும் என்பது எல்லாம் சிலரின் பகட்டு வேஷத்திற்கு முன்பு செல்லாதோ. கலியுகத்தில் பலரது நல்லது கெட்டது செயற்பாடுகள் யாவும் இன்றும் புரியாத புதிராகவே உள்ளதே என்றும் வெளியூர் வாழ் மிகச்சிறந்த பெரியோர்கள் மற்றும் மாமேதைகள் சிந்திக்க தலைப்பட்டனர். மெல்ல மெல்ல அகவாழ்வில் தாம் நண்பருடன் சேர்ந்து போடும் களியாட்டங்கள், அதற்கான வீண் செலவுகள் பலவற்றை எண்ணி மிகவும் கதிரவன் வருத்தப்படாத நாட்களே இல்லை. இதனால் ஏற்பட்ட இழப்புகள் கதிரேசருக்கு இரவிலும் உறக்கம் வராமல் அவரையும் தவிக்க விட்டமையை கருதலாம். இந்த தவிக்க விட்டமையாக அதற்கு வருத்தங்கள் ஏற்பட்டன அவருக்கு. அதே நேரத்தில் ஊர் மெச்சிட வேண்டியும் ஏதோ ஒரு வகை உந்துதலால் அவரையும் அறியாமல் செய்திடும் அறச்செயல்களுக்கான செலவுகள் மட்டும் அவருக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லை. ஒன்று இழப்புகளால் வருத்தத்தை கொடுத்தது, இன்னொன்று வருத்தத்தை கொடுக்கவில்லை. இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். காரணம், இவ்வகையான உதவிடும் அரவணைத்திடும் மனோபாவத்திற்கான செலவுகளாம் அதே இழப்புகள் அவருக்கு முன்போல் இழப்புகள் என்றாலும் அவருள் அவை தற்போது வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்பதெல்லாம் உடனுறை சுற்றங்கள் அறியாமலும் இல்லை. இரண்டுமே இழப்புகள் தானால். ஆனால் முதலாம் ஒன்றில் உறக்கம் வராத வருத்தம், இரண்டாம் ஒன்றில் நிம்மதியான செயல் புரிந்திட்டதால் ஏற்பட்ட அமைதியான அடக்கமான நல்லுறக்கம். அலைபாயும் அவரது நெஞ்சத்தில்தான் எத்தனை வேறுபாடுகள் மனதில். குடும்பத்தில் இவருடன் வாழும் இரத்த பாசங்கள் என்னதான் இவருக்கு ஏற்ப அகவாழ்வில் அவருக்கு ஒத்துப்போவது போல் நடித்தாலும் அவரவர் நாடி நரம்புகளின் மாற்றங்கள் அவர்களின் இயக்கத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளையும் அறிந்தே உடன் வாழ்ந்தனர். நம் உடலில் வெளியில் தெரியாமல் இயங்குவது நாடிடும் சில ஓட்டங்கள் மனதிற்கும் மனித சக்திக்கும் மேலான ஒரு சக்தியுடன் கற்பனை எண்ணத்துடன் தொடர்பு உடையதாகவும் அமைகின்றது. புறத்தே தெரியும் நரம்புகளின் வழியே ஏற்படும் காணலாகும் பல செயல்பாடுகள் கெட்ட செயல்பாடுகள், கெட்ட கர்மாவால் எதற்காக கெட்டது எதற்காக நல்லது ஆயிற்று என்பதை நரம்புகள் வெளிப்படுத்திவிடும். அந்த நல்லது கெட்டதில் சுயநலமும் கலந்தே நிற்கும். கதிரேசரின் இலக்குகள் அமைந்திருந்தமையை எல்லோரிடத்திலும் விருப்போ வெறுப்போ வைத்திடாமல் பழகிடும் நல்லோர் பலர் அறிந்தே வைத்திருந்தனர். தற்போதைய அதிக பிரகாசம்
காட்டிடும் அவரது செயற்பாடுகளின் வழியே. ஊரார் சிலரின் எண்ணங்களை புரிந்து கொண்ட கதிரேசனின் மனைவி துர்காதேவி தம் கணவரின் சுயநலைப் போக்கை மட்டும் முற்றிலும் அவரிடமிருந்து ஒழித்திட வேண்டும் என்று கருதினார். அவரது செயல்பாடுகள் உண்மையான நற்கதிக்கு செல்லும் மனோபாவங்கள் அவரிடத்தில் ஏற்பட வேண்டுமென்று அவருக்கு தெரியாமல் தெய்வத்திடம் முறையிட்டு வேண்டி நின்றாள். அவளது முழு நோக்கம் கதிரேசரின் அகமும் புறமும் தூய்மையடைய வேண்டுமென்பதே. சுயநலம் கலந்த வழிபாடு மற்றும் இவரது உயர்ந்த தொண்டுகள் விருப்பு வெறுப்பற்ற இறைவனின் முன்பு வீணையாகும். பொதுநலத்தில் ஆணவமிக்க அவரது சுயநலம் கூடாது என்பதை வலியுறுத்தி நின்றாள் ஒவ்வொரு நாளும். தன் கணவருக்கு மட்டுமல்லாது தமது சுற்றத்தாருக்கும் எதையும் எதிர்பார்த்து செய்திடும் எத்தகைய நல்ல செயல்களும் ஞானியர்கள் கூற்றுப்படி பலன் கிடைக்காது செய்துவிடும். சுயநலம் மற்றும் தற்செருக்கு கலந்திருந்தால் எப்படிப்பட்டவர்களுக்கும் அழிவே விரைவில் ஏற்படும். அதற்கு பேராசை கொள்ளும் எண்ணங்கள், புகழ்ச்சிக்கு மயங்கள், பாராட்டுகள் எதிர்பார்த்தல் மற்றும் பிற ஆணவ போக்குகளை முற்றிலும் வரவிடாமல் நம்மிடமிருந்து விலகிச் செய்திட நமது மனதை பக்குவப்படுத்த பயிற்சிகள் பல மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பலவாறு எடுத்துரைத்தார். இவள் எடுத்துரைத்த கூற்றுகள் ஊராருக்கும் குடும்பத்திற்கும் பலித்ததா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். வணக்கம்.